இன்று 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான மகாகாலேஸ்வரர் பற்றி காண்போம் வாருங்கள். மகாகாலேஸ்வரர் கோவில் உஜ்ஜயினியில் இந்து கடவுளான சிவனை குறிக்கும் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான புகழ்பெற்ற சிவன் கோவில் ஆகும். இது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஜ்ஜயினியில் உள்ளது. இது சிப்ரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது மற்றும் 3 அடுக்குகளை கொண்ட கோயிலாகும். இது ஒரு தேவார வைப்புத்தலமாகவும் சிறப்புற போற்றப்படுகிறது. ஜோதிர்லிங்கம் தோன்றிய வரலாறானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புராண காலத்தில் அவந்தியின் அருகில் இருந்த மலைக்காட்டில் ஒரு சாபத்தால் வேதாளமாக மாறிய தூசணன் என்பவன் இருந்தான். அவன் அவ்வப்போது நகருக்கு வந்து சூறையாடி மக்களுக்கு பெரும் துன்பத்தை இழைத்து வந்தான். அப்போது அவந்தி நகரில் வாழ்ந்து வந்த அந்தணரான விலாசனை நகர மக்கள் அணுகி வேதாளத்திடம் இருந்து தங்களை காக்குமாறு வேண்டினர். அவரும் அதற்கு சம்மதித்து வேத விற்பனர்களையும் துறவிகளையும் அழைத்து வந்து சிவனை நோக்கி பெரும் வேள்வி ஒன்றை செய்தனர். வேள்வியின் முடிவில் வேள்வி குண்ட தரை வெடித்து அதிலிருந்து ஒரு லிங்கம் தோன்றியது. அந்த லிங்கத்தை 2ஆக பிளந்து கொண்டு ஆவேசத்துடன் மாகாளர் தோன்றி வேதாளத்தை அழித்தார். அதன் பிறகு மக்கள் மாகாளரை அங்கேயே தங்கி தங்களை காக்குமாறு வேண்டினர். மாகாளரும் ஆவேசம் தணிந்தார். பிளந்த லிங்கம் ஒன்று சேர மாகாளர் ஜோதி வடிவில் அதில் கலந்து ஜோதிர்லிங்கமானார். 12 ஜோதிர்லிங்கத்தில் மகாகாலேஸ்வரர் உருவான கதை சிறப்பு இதுவே ஆகும். மற்றும் பல தகவல்களுடன் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.